ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இஃபா சிக்கன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ரொம்பவே எங்களுடைய ஊரில் பார்த்திங்கன்னா ரொம்பவே மழை சீசனாக இருக்குது. பாட்டு கிடைக்கிறது செம்மையாக காற்றுலாம் ரொம்பவே அடிச்சிட்டு இருக்குது. இன்றைக்கி அதனால தான் எங்கள் அம்மாவுக்கும் அன்றைக்கு தங்கச்சி சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக தான் நான் அந்த இஃபா சிக்கனை சேர்த்தேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா உள்ளே ரீச் ஆகிட்டோம். அதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணியிருந்தேன்னா 65க்கு நம்ம போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நான் சிக்கனை ஃபஸ்ட்டு போட்டு எடுத்துக்கிறேன். நான் நிறைய பேர் பார்த்து அவங்க லெக் பீஸு அந்த மாதிரி தான் அவங்க நிறையவே பண்ணியிருந்தாங்க. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாமேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் அண்டு இந்த ஈரல்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்தமாரி ஈரலையும் வச்சு ட்ரை பண்ணலாம் தான் நம்ம இதுக்குள்ளே உள்ளே இறங்கியிருக்கோம். ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் கார்ன்ஃப்ளவர். இது 3-2 hours நம்ம ஊற வச்சுருக்கணும். நான் உங்களுக்கு வீடியோவில் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன். நம்ம 65ல் போடுற மாதிரி தான் இந்த மசாலாஸ் இந்த மாதிரி எல்லாமே போட்டு வச்சுக்கணும். நம்ம இப்போ செய்ய போகிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குல்ல, அது மட்டும் இப்போ கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். ஓகேவா? ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஓகேவா? கொஞ்சம் தான் கம்மியாகவே போட்டுக்கலாம். நம்ம எண்ணெயில் பொரிக்க போகிறது கிடையாதுல்ல, அதனால் இப்போ இது நல்லா நம்ம இப்போ கலக்கிட்டு எடுத்துக்கலாம். மிக்சிங் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம அழகாக ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் என்னன்னு சொல்கிறேன் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் என்கிட்ட ஒரு ஜார் இருக்குது, நான் அதை எடுத்துக்கிறேன். செகண்ட் இன்க்ரீடியன்ட் எக் உடச்சி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் பார்த்து உடைக்கணும். எனக்கு முட்டை உடைக்கிறதுனாலே கொஞ்சம் பயம். ஓகேயா? இது நம்ம ஃபஸ்ட்டு உடச்சி எடுத்துக்கலாம். ஓகேயா? தேர்ட் இன்க்ரீடியன்ட் 1 teaspoon sugar added. Fourth ingredient 1 teaspoon salt mixed. Fifth ingredient pepper கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்னதாக மிளகு மாதிரி இருக்கும்ல, அதையும் சேர்த்துக்கலாம். பட் ஆனால் என்கிட்ட அது இல்லாததுனால தான் நான் இந்த தூள் மாதிரி இருக்கிறத சேர்த்துக்கிறேன். ஓகேவா? கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். Pepper added. Sixth ingredient garlic added. இப்போ இதெல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. இதில் நம்ம எண்ணெயை மட்டும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். Seventh ingredient oil added. இதோடய பண்ணணும், கொஞ்சம் டைமிங் ஆகும். அதனால் நான் அப்படியே ஃபுல்லாக ஊற்றிக்கிறேன். ரொம்பக்கு ஊற்றாதீங்க, நமக்குள்ள ஹெல்த் இஷ்யூஸில் நிறையவே வரும். ஓகேயா? உங்களுக்கு போதுமான அளவு ஊற்றிக்கொள்ளுங்கள். இப்போ நான் எல்லாமே ஆட் பண்ணது எல்லாமே நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மேஜிக் பண்ணலாமா? மேஜிக் பார்க்கலாம். மேஜிக் ஓப்பன்டு. இதனால் இந்த மாதிரி அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேயா? இதை இந்த மைனஸை இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வாங்க. இதனால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா கைஸ்? வாய்ஸ் மாறி மாறி வருதுன்னு பார்க்காதீங்க, நானும் எங்கள் அக்காவும் மாற்றி மாற்றி சொல்கிறேன் கைஸ். இது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்னஸாகவே கடையிலலாம் கொடுப்பாங்க. பட் ஆனால் நான் திக்னஸாக செய்யலை. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ரொம்பவே ஆயில் ஆட் பண்ணணும், நம்மளுக்கு தான் ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸாக ஆகும். அதனால் நான் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு ஆட் பண்ணதுக்கு இவ்வளோ வந்துச்சு. ஓகேயா? வாங்க இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். வெறித்தனமாக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை வச்சாச்சு.
ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பேன் மேலே ஆயில் ஊற்றிருக்கதே கண்ணு தெரியாது. இவ்வளோ ஆயில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்ல, இதுவே நம்மளுக்கு போதுமானது தான். அதனால நான் இவ்வளோவுமே ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இதை போட்டு நம்ம வறுக்க வேண்டியது மட்டும்தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோசை இந்த பேன் காஞ்ச உடனே நம்ம இதை தூக்கி அதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பேன் எங்களோட இது வந்து காஞ்சிருச்சு. அதனால நான் வந்து இப்போ இதை தூக்கி போடுறேன். லைட்டாக போடுறதுக்கு எனக்கே பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் போடலாம் வாங்க. இப்போ நம்ம வந்து இன்னொன்று சேர்த்துக்கலாம். இன்னும் ஒன்று வச்சுக்கலாம். நிற்க வைக்கக்கூடாது. நிற்க வச்சிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகிடும். அதனால் வரவும் இருக்காது. அந்த ஈரல்னு சொல்லி ஃபஸ்ட்டு எங்கள் அக்கா ஸ்டார்டிங்கில் சொன்னால அது ஒன் டைம் போட போகிறேன் நான். அக்கா உனக்கு என்ன நீ போடு. என்ன சிக்கன் ஓகேங்களா, ஈரல் கிடையாது. எனக்கே ஒன் டைம் ஈரல்னு பார்த்தேன். எண்ணெய் இருக்கிற இடத்துல போட்டு நல்லாவே இதுவாகும். நல்லா எண்ணெய் இப்படி கொஞ்சம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஞ்சரஸ் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே வெடிக்குது டப்பு டப்புன்னு சொல்லிட்டு. ஓகேவா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க அதை. இப்போ பார்த்தீங்கன்னா அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி எடுத்து விட்டுக்கலாம். லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா வெந்திருக்கேன். எங்களுக்குலாம் உங்களுக்கு பார்த்தாலே கொஞ்சம் தெரியும். இப்போ தங்கச்சிலாம் திருப்பி விட்டுக்கிட்டுருக்கா. இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கேர்ஃபுல்லாக திருப்புங்க. ஓகேயா, எங்களுக்கே மேலே பட்டுருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். நாங்கள் நிறைய டிஷ்ஷஸ் ஹோம்மேட்லேயே பண்ணியிருக்கோம். ஆனால் எங்கள் மேலேயே பட்டுருச்சு கைஸ். ஆனால் அங்கங்கே திருப்பவே முடியல. பாதி சிக்கன் பாதி ஃபாஸ்ட்லாம் திருப்பவே முடியல கைஸ். அது எண்ணெயில் பட்டு உடனே டப்பு டப்புன்னு சொல்லிட்டு வெடிக்குதா, அதை லைட்டாக பயமாக இருக்குது. மற்ற பயம் வாய்ஸ் எங்கள் அக்கா பார்த்தீங்களா பீஸா மாதிரி எனக்கு பார்க்குறது. எங்களுக்கு நல்லா பார்த்தீங்கனாலே நல்லா வறுந்து போன மாதிரி வந்திருக்கும். நல்லா வறுத்த மாதிரி இருக்கும். பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு. இது லாஸ்ட் ஒன் மட்டும் எப்படி இருக்குன்னு தெரியல. ஒரே நிமிஷம் என்ன புட்ரி அதான் கரெக்டாக. இந்த வேப்பலையோட போட்டு வச்சுட்டாங்க தனியாக. வேப்பலையை தனியாக வந்து பட் ஆனால் வேப்பிலையில் கருவாய்ப்பிலையை தான் சொல்லியிருக்கா பைத்தியம் மாதிரி. மறந்துட்டாங்க. நம்ம வந்து நல்லாவே கொஞ்சம் நல்லா ஒரு ஷேப்பில் கொண்டு வந்தாச்சு. அந்த கருவேப்பிலை வந்து தனியாக பொரிஞ்சிட்ருக்கு பார்த்தீங்கன்னா. இது எண்ணெயெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எண்ணெய்லாம் வந்து எங்கள் அக்கா லூஸ் ஆட்டம் பண்ணி வச்சுருக்கான். உங்ககிட்ட வந்து இந்த ஃபாரின்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது மாதிரி வச்சுருப்பாங்க. அது ஒரு கம்பி மாதிரி இருக்கும். அதை நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா காடுகளெல்லாம் வந்து சமைக்கும் போது ஒரு நீட்டாக கோடு கோடாக இருக்கும் க்யூப் மாரி. அது காடுகளெல்லாம் சமைக்கும் போது அதை யூஸ் பண்ணுவாங்க. நீங்களே கேட்பீங்க என்னடா அந்த க்யூப் வந்து நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்களா, உங்கள் வீட்டில் இல்லையான்னு கேட்பீங்க. நாங்களாம் வந்து ஃபர்ஸ்ட்லாம் ஓல்டு ஸ்டூடியோ போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும். நாங்கள் அதை தான் யூஸ் ஆகி பண்ணியிருப்போம். ஆனால் அது ஓல்டு ஸ்டூடியோலாம் எப்படி டெலிட் ஆச்சுன்னே தெரியல. அதில் பாதி ஓல்டு ஸ்டூடியோ மட்டும்தான் கிடச்சிது. நாங்கள் சமைச்ச ஒரு வீடியோ கூட வரலன்னா பார்த்துக்கோங்களேன். திருப்பவே முடியல பாருங்கள். அந்த ஸ்டீலில் ஒரு இது மேலே இருக்கும் பார்த்தீங்களா, அப்போலாம் வறுக்கிறதுன்னு பார்த்தீங்களா. என்னடா தோசை கரிஞ்சதுக்கப்புறம் இது வந்துச்சுன்னு பார்க்குறீங்களா. ஏன்னா எனக்கு வந்து பண்ணுறதுக்கு வாட்டம் வரல. அதனால தான் நான் மாற்றிக்கோங்க. எனக்கு கடை கடைன்னு வாட்டம் வரலாம். அதனால இதை எடுத்துக்கிட்டேன். சரிங்களா, இது வந்து இப்போ செகண்ட்றதுனால நம்ம வந்து மைனஸ் ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, நல்லாவே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருங்க. ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு பார்ப்பீங்க. நல்லா கட்டியாக வேணும்னா நீங்கள் வந்து எப்படி ஒரு மிக்சிங் மிஷர்
ஒரு மிக்சிங் மெஷரிங் ஒரு மிஷின் இருக்குல்ல, அதான் இது இந்த மைனஸ்க்கெலாம் கரெக்டானது. அது எங்கள் வீட்டில் இல்லை, இருந்தது காய்ஸ், எங்கள் ஊரில் இருக்குது இன்னும். ஆனால் அது இப்போலாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. அதனால் நம்மளும் கை வந்து கலையாச்சுன்னு சொல்லிட்டு வேகமாக பண்ணிட்டுருந்தோம். சரி, அதை விட்டுருங்க, சிக்கனை பக்கத்தாலேயே வாங்க. நம்ம அன்பான சிக்கன் இது எல்லாமே பொரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நான். ஓகேங்களா, நல்லா சூப்பராக பொரிஞ்சு வந்துருச்சு. எப்படி இது பொரிஞ்சுதுன்னே தெரியல. தோசை கரண்டில் போட்டு வறுக்கிற மாதிரி வறுக்கிறேன் நான். இப்போ அது நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து அதை என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு அது எல்லாத்தையும் நம்ம இப்படி ஒன்றா சேர்த்து எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து அது மேலே வந்து மைனஸ் போட போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஒரு ஆர்டரில் வச்சுருந்தேன்ல, அந்த ஆர்டரில் பண்ணலாம். நைன் பீசஸ் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம செஞ்சு வச்சுருந்த மைனோஸ் எடுத்து மேலே வந்து இது நான் வந்து நல்லா கலக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த கேக் பேக் பண்ணல, நாங்கள் 2 வச்சுருக்கோம், ஒன்று பெருசு ஒன்று சின்னது. அது இந்தமாதிரி ஏதாவது லிக்விட் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம வந்து மைனஸ் அது மேலே போடலாம். பார்க்கும்போது இது க்ரீமியாக இருக்கு பார்த்தீங்களா. இப்போ இது வேகமாக கொஞ்சம் நம்ம போட்டு முடிச்சிடலாம்.